வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11வது இடம் என்ற இந்த 3 இடங்களிலே பூர்வ புண்ணியஸ்தானம் என்ற இடமும், தொழில் ஸ்தானம் என்ற இடமும், லாபஸ்தானம் என்ற இடத்திலும் நமக்கு சந்திரனானவர் பிரவேசிக்க போகிறார். அப்படின்னாலே 9ஆம் இடத்திலே சந்திரன் பிரவேசிப்பது அப்படிங்கிறது எப்பயுமே கொஞ்சம் நம்ம செய்யக்கூடிய காரியத்தினுடைய தடைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு தெரியும். மற்றபடி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைந்துவிடும். அதனால பண வரவு அப்படின்னாக்க ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட் அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் டிலே ஆகி ஓரளவுக்கு தான் வரும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஆரோக்கியம் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே அங்கே இருந்து நமக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க குரு. அவர் கடாட்சத்தில் பார்த்துருந்தாலும் 7ஆம் இடத்துலேருந்து பார்த்துருக்கிறார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுகத்தையும் கொடுப்பார், மருத்துவ செலவையும் கொடுப்பார்னு மனசில் வச்சுக்கிடுங்க. உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர் உறவினர்கள் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமையக்கூடும். அதனால அது மூலியமா ஒரு சின்ன சின்ன புண்ணிய ஸ்தலங்களுக்கு, குலதெய்வ வழிபாடுக்கு இதெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் 9ஆம் இடத்திலே சந்திரன் பயணிப்பு தான் இருக்கிறது. அலுவலகத்திலே வழக்கமான சூழ்நிலை, பெருசாக சலுகையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரிப்பீட்டட் மோனோட்டோனஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் போகிறேன், லாகின் பண்ணுறேன், எனக்கான விஷயம் செய்கிறேன், நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே தான் செஞ்சுட்டு இருக்க போகிறோம். புதுசாக எதுவும் செய்யறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் ஒன்றும் இல்லை. அதனால் பெருசாக எதிர்பார்க்கறதுக்கு இந்த வாரத்தில் சலுகைகளோ பலன்களோ இல்லை என்பதை மனசில் கொள்ளவும். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணினீங்க, உங்களுக்கு பிரச்சனை கன்ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் மனசில் எடுத்துக்கிடுங்க. அதனால் முடிந்த வரைக்கும் அந்த காஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. வியாபாரத்தில் விற்பனை கொஞ்சம் மந்தமாக தான் இருக்க போது. ஏன்னா ஃப்ளோ ஆஃப் ஃபண்டு கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படின்னு கேட்டால் லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் லாபம் இருக்கும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா கொஞ்சம் கடன் வாங்குறதையும் கொடுக்கறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிடலாம். ஏன்னா திருப்பி கட்டுறது உங்களால் முடியாத சூழ்நிலையை கொண்டு போய் விட்டு விடும்னால வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்க பெண்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். அதனால் மனசில் குழப்பம், அசதி, சோர்வு, கோபம், ஆத்திரம் இதெல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது வரைக்கும் போதும், செலவை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த வாரத்தை நீங்கள் ஈஸியாக ஓட்டிவிடலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மற்றவர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க, நீங்கள் கேட்கலையே அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும் வெளியில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேட்டு அதை செஞ்சுட்டு நீங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு ஸ்மூத் ரன் இருக்கும் இந்த வாரம். இல்லைன்னா என்னாகும், ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் 2 விதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டு. ஒன்று, ராசிநாதனுக்குடைய 9ஆம் இடத்துல சந்திரன் பயணிக்கும் நாளில் நீங்கள் விஷ்ணுவை வழிபடுவது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட நாளில் திங்கட்கிழமை அன்னைக்கு ஏகாதசி வருது. அவசியம் நீங்கள் ஏகாதசி விரதம் இருப்பதோ இல்லை பெருமாள் வழிபடுவதோ ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு பங்குனி மாதம் பிறப்பு இருக்குது. அன்றைக்கு உங்களால் முடிந்த இயன்ற வரைக்கும் ஒரு தானத்தை யாருக்கான கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆனால் உங்களால் முடிந்த தானம், அது 10 ரூபாயோ 5 ரூபாயோ 1000 ரூபாயோ 100 ரூபாயோ எது வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களால் இயன்ற தானங்கள் யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையிலே அனைத்து விதமான சுபிட்சங்களையும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தின் அதிர்ஷ்டம் தரும் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 5 என்ற 2 எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இந்த வாரத்திலே நான் தெய்வமாக வழிபடுவது எதனா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இருக்குதுங்க. சிவபெருமானை பிரதோஷத்திலே சென்று வழிபடும் போது உங்களுக்கு அனைத்து விதமான சுபிட்சங்களும் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.